Hi, இன்னைக்கு CBSE Class 10 Chapter 3 Pair of Linear Equations in Two Variables Chapterல third sumல fourth subdivision பார்க்க போகிறோம். Question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the taxi charges in a city consist of a fixed charge together with a charge for the distance covered. ஓகேவா, ஃபிக்ஸ்டு சார்ஜும் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டன்ஸும் வந்து ரெண்டும் சேர்த்து வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டு சார்ஜ் வந்து 105 ருப்பீஸு. அதே மாதிரி இந்த ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 155 ருப்பீஸ். ஆமாம், வாட் ஆர் த ஃபிக்ஸ்டு சார்ஜ் கேட்குறாங்க. அந்த சார்ஜ் பர் கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ்னு கேட்குறாங்க. ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர் வந்து போகணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதாவது ரெண்டு சார்ஜுமே கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எவ்வளோ, சார்ஜ் பர் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த 25 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் பி எக்ஸ் ருப்பீஸ். அதே மாதிரி and charges per kilometer be y rupees. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்லேருந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் தெரியாது. ஸோ அதனால் ஃபிக்ஸ்டு சார்ஜ் தெரியாததுனால எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு வந்து நமக்கு என்ன தெரியும், 10 தெரியும் இல்லையா. ஸோ 10y ஈக்குவல் டு எவ்வளோ, 105 ருப்பீஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 வந்துட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 வந்து அதே மாதிரி நமக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் தெரியாது. இது வந்து வெறும் கிலோமீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15y ஈக்குவல் டு 155. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1லேருந்து எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 10y அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துகிட்டு இப்போ சப்ஸ்டியூட்டிங் 3 in 2. ஸோ இந்த 3 எடுத்துகிட்டு வந்து நம்ம 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 105 மைனஸ் 10y இது வந்து எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 15y ஈக்குவல் டு 155ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த y டேர்மை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா -10 ப்ளஸ் 15 வந்து என்ன கிடைக்கும், நமக்கு +5 கிடைக்கும். ஸோ இப்போ 105 ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 155. ஸோ அப்போ 5y ஈக்குவல் டு 155 மைனஸ் 105. ஸோ அப்போ விச் இஸ் 50. ஸோ அப்போ y ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 5. ஸோ அப்போ நமக்கு வந்து yயோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். y ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ இந்த y ஈக்குவல் டு 10 எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் வந்து ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து சப்ஸ்டியூட்டிங் y ஈக்குவல் டு 10 in 3. ஸோ இப்போ இந்த இடத்துல y வேல்யூ மட்டும் நம்ம மாற்றணும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 105 மைனஸ் 10 இன்ட்டு 10. ஸோ விச் இஸ் 100 கிடைக்கும் இல்லையா. அப்போ 105 மைனஸ் 100 அப்போ x ஈக்குவல் டு நமக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எவ்வளோ, சார்ஜ் பர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நவ் சார்ஜஸ் ஃபார் 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 25y. ஸோ நமக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா. நமக்கு வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு தெரியும், ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஆனால் இப்போ நம்ம ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 ப்ளஸ் 25 இன்ட்டு ஒய் வேல்யூ வந்து 10. ஸோ அப்போ வந்து 5 ப்ளஸ் 25 இன்ட்டு 10 வந்து 250. ஸோ அப்போ விச் இஸ் 255. ஸோ இதுதான் வந்துட்டு therefore charges for 25 கிலோமீட்டருக்கு வந்து 255 ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஈக்குவல் டு ₹5. அதே மாதிரி சார்ஜ் பர் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ₹10. நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
a fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and the denominator. If 3 is added to both numerator and denominator, it becomes 5 by 6. Find the fraction. So first என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா numerator denominatorல ரெண்டுலையுமே வந்து 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா fraction வந்து 9 by 11 கிடைக்குதாமா. ஸோ numerator denominatorல வந்துட்டு நம்ம 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேல்யூ ஃப்ராக்ஷன் வந்துட்டு 5 by 6ன்னு மாறிடுதாமா. ஸோ அப்போ அந்த ஃப்ராக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து XY அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா X/Yன்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்துட்டு 2 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 9 by 11ன்னு மாறிடுதாமா. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 11 into x plus 2 which is equal to 9 into y plus 2ன்னு கிடைக்கும். ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 11x plus 22 equal to 9y plus 18ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம xy டேர்ம்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஒரு சைடு. ஸோ அப்போ 11x minus 9y equal to 18 minus 22 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 11x minus 9y equal to minus 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஈக்குவேஷன் 2 வரும்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு 11x equal to minus 4 plus 9y, minus 9y இந்த சைடு வரும்போது plus 9y ஆகிடும். ஸோ அப்போ x equal to minus 4 plus 9y divided by 11. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா ஈக்குவேஷன் 2 வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச உடனே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 3 இஸ் ஆடட் டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஆட் பண்ண போகிறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட. ஸோ அப்போ வந்து ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது, 5 by 6ன்னு ஆயிடுது. சேம் அதே மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 6 into x plus 3 which is equal to 5 into y plus 3. ஸோ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 6x plus 18 equal to 5y plus 15 ஆகும். சேம் எக்ஸ் டேர்ம் கூட y டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 6x minus 5y which is equal to 15 minus 18. ஸோ அப்போ 6x minus 5y which is equal to minus 3. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட்டிங் 3 in 2. ஸோ அப்போ வந்து 6 into minus 4 plus 9y divided by 11 minus 5y equal to minus 3. இதே ஈக்குவேஷனில் இந்த 6 இருக்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் 3 வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது 11 and 6. ஸோ டேரெக்டாக நம்ம இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், minus 24 plus 9 into 6 வந்து 54y minus 5y equal to minus 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறமா நம்ம இங்கே வந்து ஹோல் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து minus 24 plus 54y minus இது டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 11 into 5 வந்து 55y equal to minus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிவிஷனில் இருக்கிற 11 வந்து இந்த சைட் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ minus 24 plus 54y minus 55y equal to 11 into 3 வந்து minus 33 ஆகும் சரியா. ஸோ இந்த லைக் டேர்ம்ஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா minus 24 minus y minus 1y ஆகும் இல்லையா. 1y which is equal to minus 33 minus 1y equal to minus 33 plus 24. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். ஸோ அப்போ minus 9 கிடைக்கும். minus y 1y. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y equal to 9 கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த y equal to 9 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட்டிங் y equal to 9 in 2 செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த yக்கு பதிலாக. ஸோ அப்போ 6x minus 5 into 9 equal to minus 3. ஸோ அப்போ வந்து 6x minus 9 5 45 இல்லையா, 45 equal to minus 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 6x equal to minus 3 plus 45. minus 45 இந்த சைடு வரும்போது plus 45 ஆகும். ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து என்னது, மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். ஸோ அப்போ நமக்கு ப்ளஸ் 42ன்னு கிடைக்கும். 6x equal to. ஸோ அப்போ நமக்கு x equal to 42 divided by 6. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 7.
ஸோ நம்ம வந்து ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 7 பை, அதாவது எக்ஸ் பை ஒய் இங்கேயே எடுத்துருப்போம். ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ் பை ஒய் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இங்கே ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன வரும்? 7/9. ஸோ 6th சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 years hence the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago Jacob's age was 7 times that of his son. What are their present ages அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஏஜஸ் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு ஏஜஸ் எடுக்கும்போது ரெண்டு பேருக்குமே ப்ரெசென்ட் ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆஃப்டர் அண்ட் எகோ வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து present age of Jacob equal to x years. அதே மாதிரி present age of his son வந்து எவ்வளோனா y years. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 5 years hence அப்படின்னா வந்து 5 years later அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ வந்து 5 years hence அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ ப்ரெசென்ட்லேருந்து நம்ம +5 போகணும். ஸோ அப்போ வந்து ஜாக்கப்க்கு வந்துட்டு எக்ஸ் +5 இருக்கும். அதே மாதிரி ஹிஸ் சன்க்கு வந்துட்டு y +5. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து 5 வருஷம் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 5 years ago கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேம் அதே மாதிரி இந்த சைடு எழுதிக்கலாம். 5 years ago அப்படின்னா அப்போ ப்ரெசென்ட்லேருந்து ரெண்டு பேருக்குமே வந்து -5 ஆகும். x -5. அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் வந்து y -5. ஸோ அப்போ இப்போ வந்துட்டு அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? the age of Jacob will be 3 times that of his son அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா ஜாக்கபோட ஏஜ் அப்போ வந்து 5x +5 அப்படிங்கிறது ஜாக்கப் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? 3 times that of his son. ஸோ அப்போ 3 × y +5 இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா x +5 = 3y + 15. ஸோ அப்போ x - 3y = ஸோ 15 - 5. ஸோ அப்போ x - 3y = நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கப் ஏஜ் வாஸ் 7 times that of his son அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஜாக்கபோட ஏஜ் வந்து 7 times. அப்போ 7 × his son's age. ஸோ அப்போ 7 × y - 5. ஸோ நம்ம வந்து x - 5 = 7y - 35 வரும். ஸோ அப்போ x - 7y = -35 + 5. ஸோ அப்போ x - 7y = -30. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணி நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா x = 10 + 3y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துகிட்டு இங்கே ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டிங் 3 × 2. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10 + 3y - 7y = -30. ஸோ இந்த y டேர்ம்ஸை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 - 4y +3 - 7 வந்து -4 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ -4 = -30. ஸோ அப்போ -4y = -30 - 10. ஸோ அப்போ -40 -4y. ஸோ அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு y = 40/4. ஸோ அப்போ விச் இஸ் y = நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து y வேல்யூ அதாவது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் வந்துட்டு 10 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த y வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் எதுலையா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட்டிங் y = 10 in 3. ஸோ டேரெக்டாக இதில் 3க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ x = 10 + 3 × y வேல்யூ வந்து 10. ஸோ அப்போ x = 10 + 3 × 10 வந்து 30. ஸோ அப்போ x = 40. ஸோ அப்போ வந்து therefore the present
ஏஜ் ஆஃப் ஜேக்கப் ஈக்குவல் டு 40 இயர்ஸ். அதே மாதிரி present age of his son equal to 10 years. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.